இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எல்லாருமே ஒரு வெயிட் பண்ணுற விஷயம். ஸோ என்கிட்டயே நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க வரோம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்ட் ராயல், அதான் அப்கமிங் கோல்ட் ராயல் பண்டில் என்ன போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா என்ன முடிஞ்ச அளவுக்கு லீக்ஸ் எடுத்து போட்டுருக்கேன். ஸோ சொல்லப்போனால் லீக்ஸே கிடைக்கலாம், அது 2-3 ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதிலே சொல்லியிருந்தேன் இதெல்லாம் கண்டிப்பாக வராது அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ என்ன அப்கமிங்காக வரப்போகுது, அந்த பண்டிலோட பிக்கு கிடச்சிருக்குது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸோ டைமண்ட் ராயலோட அப்கமிங் அதுக்கப்புறம் வரப்போ ஸோ 2 பண்டிலுமே கிடச்சிருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல். ஸோ எல்லாமே வெப்பன் ராயலுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன வெப்பன் வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேடட் வீல் வரப்போகுது. ஸோ அந்த M187 கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீல் வரப்போகுது. ஓகே கைஸ், இதெல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு உடனே கீழே சீக்கிரம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வந்து அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சர்வருக்கு வந்திருக்க ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ நான் காலையில் ஒரு 7 மணி பக்கத்தில் ரெக்கார்ட் பண்ணிருக்கும்போது இந்த டீம் கன்னோட ஆஃபர் மட்டும் தான் வந்துச்சு. அதாவது டீம் கன் பாக்ஸஸ் நீங்கள் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி டைமண்ட் வாங்கிக்கலாம். ஸோ 50% ஆஃபர். 25 டைமண்டில் 12 டைமண்ட், அது என்ன கணக்குன்னு தெரில. ஸோ 12 டைமண்ட் தான் வரும். 1/2 டைமண்ட் நம்மகிட்ட இருந்து சேமிக்கிறாங்களாமா. பாப்பா வேறு லெவல்ப்பா. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறேன் என்னன்னா, ஸோ மோஸ்ட்லி இந்த கன் ஸ்கின்லாம் நீங்கள் வாங்காதீங்க அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டைமண்ட் போட்டால் கூட உங்களுக்கு வந்து லெஜெண்டரி கன் ஸ்கின்ஸ் வர டைமில் நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். ஸோ டீம் கன்லாம் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா, ஸோ உங்ககிட்ட கன் ஸ்கின்னே இல்லை, ஒரு கன்னுக்குமே ஸ்கின் இல்லை அப்படிங்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீம் கன் ஸ்கின் சூஸ் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் இருக்குங்களா. ஸோ இந்த லைவ்லி பீஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி கன் ஸ்கின்ஸ் எடுங்க. மற்றபடி எந்த கன் ஸ்கின்ஸை எடுத்து ஸோ டைமண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ எடுக்கிற மாதிரி தான் நான் இதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ டபுள் ரேட் ஆஃப் அப்போ இந்த லைவ்லி பீஸ்ட்டை எக்ஸமேட்டுக்கு ஒரு ஃப்ரீயாக கன் ஸ்கின் விட்டாங்களே, ஸோ அந்த மாதிரி கன் ஸ்கின் இருந்தால் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி டபுள் ரேட் ஆஃப் அண்ட் நீங்கள் என்ன எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மறக்காம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ பார்க்கலாம் ஸோ எத்தனை பேர் என்ன மாதிரி கன் ஸ்கின்லாம் எடுக்கிறீங்க. இல்லை ப்ரோ நான் இதெல்லாம் எடுக்கவே மாட்டேன் ப்ரோ, எனக்கு டீம் கன் பாக்ஸே பிடிக்காது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு லைக்கின் தட்டி விட்டு அப்படி இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துட்டீங்கன்னா எப்போ வீடியோஸ் போடல உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஃபேடட் வீல் பார்த்தலாம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கன் தான் வந்து போன வெப்பன் ராயலுக்கே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஈவெண்ட்டில் வர மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டே ஃபேடட் வீலில் வர மாதிரி சொல்லியிருந்தோம். அது கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எல்லா M187 எப்படி இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இது பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீலில் வந்திருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி மற்ற சர்வருக்கு ஃபேடட் வீலில் வந்திருக்கலாம். ஈசோக்கா ராயில் அதாவது பிரேசில்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி மற்ற சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீலில் வரலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிடிக்குமா அந்த ஈவெண்ட்டில் வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆகு ஸ்கின் தந்துருக்குறாங்க. ஸோ M187 லெஜெண்டரி ஆகு பார்த்தீங்கன்னா டீம் கன்னா, அப்புறம் எமோட்டு, அப்புறம் ஃபீமேல் காட்டுவாசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்டியர் பேக் மாதிரி. ஸோ இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா வின்டர்லேண்ட், அதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் மாதிரியே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம டிசம்பர் மாதம் வேறு வந்துருச்சா, ஸோ கிறிஸ்மஸ் டைமு. ஆனால் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மேப் வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இந்த டேட்டா மைனஸ் எடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மேப்லாம் வரும், அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது வருது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். அடுத்தது இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டது என்னென்னா கோல்டு ராயல் தாங்க. ஸோ எல்லா வீடியோலையும் கோல்டு ராயல் என்ன ப்ரோ, கோல்டு ராயல் என்ன ப்ரோ. ஸோ வெப்பன் ராயல் டைமண்ட் ராயல் தான், கோல்டு ராயலுக்கு தான் நிறைய பேர் சம க்ரஷாக இருக்குன்னு நினைக்கிறேன். கோல்டு ராயல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ இந்த பண்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு ராயலாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பண்டில் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ பண்டலோட பேர் என்ன, ரிவெஞ்ச் டாக்ஸிக் லைம் பண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வித்தியாசமாக வைக்கிறாங்க, பேருக்கே ஒரு ரூம் போட்டு யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ கோல்டு ராயில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பண்டில் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய ஃபீமேல் பண்டில்ஸ் வந்துட்டு இந்த டைமில் இது ஓரளவுக்கு நல்ல பண்டில் மாதிரி எனக்கு தெரியும். ஸோ மாஸ்க்லாம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு செம்மையாகவே இருக்குது பண்டில். ஸோ எத்தனை பேருக்கு இந்த பண்டில் பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். மாஸ்கில் இந்த பல்லெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது. அப்புறம் டீரெக்ஸோட சித்தப்பா பையனாக இருப்பானோ. இனேஸ் இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு ராயில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த டேட்டா மைனஸில் சொல்லியிருக்கிறாங்க. அஃபீஷியலாக ஃப்ரீ ஃபயர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகலைனாலும் ஸோ டேட்டா மைனஸ் வந்து சொல்கிற பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 80 to 90% பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வரக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பண்டில் வந்தால் கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துடுவாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் பிடிச்சிருக்குது. உங்களுக்கு இந்த பண்டில் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, ஸோ டைமண்ட் ராயல் தான் பார்க்க போகிறோம். டைமண்ட் ராயல் பண்டலோட பேர் என்ன அப்படிங்க, ரிவெஞ்ச் ஃபுல் லெதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். ஏன்னா வித்தியாசமாக வைக்கிறாங்க. அது ரிவெஞ்சு டாக்ஸிக் லைம் பண்டல் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த ரிவெஞ்ச் ஃபுல் லெதர் அப்படிங்கிற. ஸோ இந்த ரிவெஞ்ச் அப்படிங்கிற கான்செப்டில் தான் கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது. ஸோ இந்த பண்டல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஒரு மாதிரி மொக்கையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு எலைட் பாஸில் கூட இந்த மாதிரி வந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ எனக்கு அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு இந்த பண்டல் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஸோ ஒரு நல்ல பண்டல் விடுங்க அந்த டைமண்ட் ராயில்.
விட்டு ரொம்ப நாள் ஆச்சு டைமண்ட் ராயில் நல்ல பண்டல் விட்டு. ஸோ கொஞ்சமாக நல்ல பண்டலாக விடுங்க, பார்க்கலாம் ஏதாவது நல்லதாக வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏதாவது நல்ல பண்டலா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பண்டல் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயில் ஒன் ஸ்பின் இருக்குது, இன்குபேட்டர் ஒன் ஸ்பின் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இல்லைனா கூட நம்ம சேனல் போய் செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டுருக்கும். ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருப்பீங்க. இல்லை தயவு செஞ்சு சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ டக்குனு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ராயிலுக்கு அடுத்த டைமண்ட் ராயில். ஸோ கண்டிப்பாக ஒரு மேல் காஸ்டியூம் தான் ஃபீமேல் காஸ்டியூம் வரும். ஸோ அவெஞ்சு ஃபுல் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ரிவெஞ்சு அவெஞ்சு டே எப்படா இப்போல்லாம் பேர் வைக்கிறீங்க. ஸோ அதோட ஃபீமேல் காஸ்டியூம்னாலே எப்போதும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயில் பொறுத்தளவுக்கு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் மாதிரி தான் வரும். ஸ்பெஷல் எதாவது வந்துச்சுன்னா ஸோ ரெண்டுமே வரக்க டைமில் விட்டுருவானுங்க. ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஏதோ விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ராக் ஸ்டார் மண்டேயில் குடிமி வச்ச மாதிரிலாம். என்எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வர டைமண்ட் ராயலுக்கு அடுத்த டைமண்ட் ராயல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் காஸ்டியூம் தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏதோ வந்த காஸ்டியூம்லேயே அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய காஸ்டியூம் கிட்ட பிட் அடித்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு அப்படி தான் தோணுது, உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் செம்ம ஹைலைட்டான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கும். என்னன்னா வெப்பன் ராயல். ஸோ வெப்பன் ராயல் எதுக்கு வருது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஆகு கன் ஸ்கின் தான் வருது. ப்ரோ இது ஆகுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கின் அப்படிங்கிற வாங்கியிருக்கேன். இல்லை இது ரெண்டாவது ஸ்கின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன பொறுத்தவரை இது ரெண்டாவது ஸ்கின்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா பூயாடே ஆகு அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரியான ஒரு வெப்பன் பார்த்தீங்கன்னா இருக்கிற மொக்க பவரோட பார்த்தீங்கன்னா ஒரு வெப் ஈவெண்ட்டில் விட்டாங்க, ஃப்ளிப் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பவர் சைபர் பவுண்டி ஹண்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்யூரசி, ரேஞ்சு மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கின்னு பார்க்குறதுக்கு தாறு மாறாக இருக்குதுங்க. ஸோ இந்த வெப்பன் ராயல் செம்மையாக இருக்கும்போது ஸோ நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது எடுத்துகிட்டு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ வெப்பன் ராயல் வாட்சஸில் எல்லாமே சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ செம்மையான ஒரு வெப்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்குது. இந்த சைபர் பவுண்டி ஹண்டர்னு கேட்டது உங்களுக்கு எது ஞாபகம் வருது அப்படிங்கிற சொல்லுங்கள். வேறு என்னங்க, நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோட க்ரோனோ கேரக்டர் தான். ஸோ சைபர் ஸ்விங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஸ்பால் பேட்டுக்கு ஸ்கின் வந்திருக்கு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது சைபர் பவுண்டி ஹண்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்கின்னு பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மெட்டாலிக்கு சூப்பராக இருக்குது ஸ்கின்னு. பவர்ஸும் பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல கன் ஸ்கின் தான். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கா. உங்களுக்கு இந்த கன் ஸ்கின் பிடிச்சிருக்கா இல்லை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லக் ராயலுக்குள்ள இருக்க எல்லா விஷயமே பார்த்தாச்சு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுசாக வந்து இந்த சின்ன ஈவெண்ட்டை பற்றி பார்த்தாச்சு. கண்டிப்பாக காலையில் ஒரு 10 மணிக்கு அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஈவெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஈவெண்ட் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து அந்த டைமில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எல்லா விஷயம் பார்த்தாச்சு. ஸோ கோல்ட் ராயல் ஆகட்டும், ஸோ அதே மாதிரி டைமண்ட் ராயலில் 2 காஸ்டியூமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீல் அது கூட என்ன பார்த்தோம், அப்புறம் வந்து வெப்பன் ராயல். ஸோ இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு, ஸோ எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் ராயல் பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த கோல்டு ராயல் பிடிச்சிருக்கு. ஸோ மற்ற அந்தளவுக்கு ஒருத்த மாதிரி எனக்கு தெரியல. டைமண்ட் ராயல் வாட்சஸில் கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி எனக்கு தெரியும். ஸோ மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இல்லை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்துருந்த ஒரே லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையுமே வேறு லெவலில் ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம தான் ஃபஸ்ட்டு போடுறோம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். மேபி நம்ம நெட்வொர்க் கனெக்ஷன் ப்ராப்ளமாக ஏன்னா போகலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மணிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி எப்போ வந்து இது அப்லோட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் போடலாம் உங்கள் மொபைல் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களை அடுத்த ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஹேவ் அண்ட் கைஸ் டாட்டா பாய்.